வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக கதைக்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் கடந்த காலங்களை மிக இலகுவாக மறந்து விடுகின்றோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் என்பது இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமானது. ஒரு ஒரு அத்தியாயம் என்று தான் சொல்லணும். என்றால்வா நாங்கள் வரலாறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள தவறுகிற பட்சத்தில் அந்த வரலாறு திருப்பி மீளவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. இந்த 2009 வன்னி இறுதி யுத்தத்துக்கு இது ஒன்றும் எதிர்பார்க்காமல் திடீரென்று நடந்த ஒரு விடயம் அல்ல. இலங்கையில நடந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் இந்த 50 வருட போராட்டத்தின் முடிவு இங்க கொண்டு விடும் என்றது பல்வேறு தரப்பாலும் எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தாலும், இந்த கடைசி யுத்தம், இந்த யுத்தத்துக்கான இந்த முடிவு பாதை சில ஆண்டுகளுக்கு முதலே தீர்மானிக்கப்பட்டு இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்புகள் அனைவருக்கும் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதை நோக்கித்தான் போகுதுன்றது. அதை செல்லாமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன என்றதை ஆராய்வதற்கும் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது. இந்த பின்னணியில தான் நீங்கள் இதை பார்க்கணும். இந்த வன்னி யுத்தம் ஏதோ திடீரென்று எவருக்குமே தெரியாமல் தொடங்கி முடிந்தது என்ற இந்த ஆய்வுகள், கட்டுரைகள், மீள்பார்வைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, இது அந்த யுத்த காலத்திலேயே பெரும்பாலானவர்களுக்கு இது என்ன முடிவுக்கு போகும் என்றது தெரிந்திருந்தது. அதுக்காகத்தான் நான் இந்த உரையாடல் தளத்துல குறிப்பாக என்னுடைய வட்டுக்கோட்டையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்ற இந்த நூல் யுத்தம் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கப்பட்ட காலத்துல அந்தந்த நாட்கள்ல எழுதப்பட்ட கட்டுரைகள் ஒரு தொகுப்பு தான். அப்ப இந்த கட்டுரைகள்ல நான் போட்ட தலையங்கமோ நான் என்பதையும் நான் இதுல சொல்றதனூடாக நான் நினைக்கிறேன், நாங்கள் அன்றைய சூழல் எப்படி இருந்தது, எப்படி நாங்கள் இந்த யுத்த சகதிக்குள் போய் விழுந்தோம் என்றதையும் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த யுத்தத்துக்கான தெரிவு அது கூடுதலாக விடுதலை புலிகள் வலிந்து வரவேற்று கொண்ட ஒரு யுத்தம் தான் இது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க வெற்றிவாக எடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் 200 கோடி நிதியை கொடுத்து மஹிந்த ராஜபக்சவை பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதியாக அனுப்புகிறார். அவர்கள் விரும்பினது ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தைகள் என்று காலத்தை இழுத்தடிப்பார். மஹிந்த ராஜபக்ஷ வந்தால் தாங்கள் பேசுகின்ற மொழியிலே, தாங்கள் தமிழ் தேசியவாதமும் ராஜபக்ஷ சிங்கள தேசியவாதமும் மோதிக்கொண்டு நாங்கள் இதுக்கு ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு கற்பனை, பிரபாகரனுடைய கற்பனை கலந்த ஒரு முடிவில தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. அதாலதான் நாங்கள் இந்த யுத்தத்தின் ஆரம்ப நாட்கள்ல வைக்கப்பட்ட கோஷங்களை பார்த்தீங்கள் என்றால், பனமரத்துல வவ்வாலா, தலைவர் கேசவாலா போன்று இந்த பொங்கு தமிழ் நடத்தி யுத்தத்தை அறைகூவல் விட்டார்கள். சவப்பட்டிகள் தெற்கு நோக்கி சவப்பட்டிகள் வரும் என்றெல்லாம் பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் அந்த நேரத்துல இந்த யுத்தம் என்றது ஒரு என்ன சொல்ற எலக்ட்ரானிக் கேம் அல்ல. இப்ப எங்களுடைய சிறார்கள் இந்த இலத்திரனியல் டிவைஸை பாவிச்சு விளையாடுற விளையாட்டு என்றுதான் இந்த புலம்பெயர் தேசத்துல ஒரு கற்பனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். என்றால் அவர்களுக்கு இலங்கையில செல்லடிக்கிறதால அல்லது வன்னிக்கு வெளியிலேயோ செல்லடிக்கிறதால அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படாது, எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்களுடைய அரசியல் தஞ்சத்துக்கு அது ஆதரவு அளிக்கும். மற்றபடி அவர்களுக்கு நன்மையை ஒழிய எந்த தீமையும் இல்லை. அதனுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த யுத்தத்துல விடுதலை புலிகள் வெற்றி வாக்கை சூடுவார்கள் என்ற ஒரே முடிவில இந்த யுத்தத்துக்கு ஆதரவை கொடுத்தார்கள். அதுல இருந்துதான் நீங்கள் இதை பார்க்கணும். இது வலிந்து மாவிலாறு அணை மூடப்பட்டு வலிந்து உருவாக்கப்பட்ட ஒரு யுத்தம். ஆனால் அரசுக்கு இந்த யுத்தம் பற்றி மிக தெளிவான பார்வை இருந்தது. எத்தனை பேர் கொல்லப்படுவார்கள், இராணுவத்திலே எத்தனை பேர் கொல்லப்படுவார்கள், பொதுமக்கள் எத்தனை பேர் கொல்லப்படுவார்கள், இதுகளுக்கெல்லாம் கணக்கு போட்டு அவர்கள் தங்களுடைய தரப்பை அதற்கு தயார்படுத்தியிருந்தார்கள். அரசு தரப்பில 10,000 ராணுவ வீரர்கள் வரை கொல்லப்படுவார்கள் என்ற திட்டமிடல் அவங்க இருந்திருக்குது. இந்த யுத்தத்துக்கான திட்டம் ப்ராஜெக்ட் பீக்கன் என்ற திட்டம் 2004ஆம் ஆண்டிலேயே இலங்கை அரசினால் தயாரிக்கப்பட்டு இணைத்தலைமை நாடுகளால் இலங்கை அரசுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு இலங்கை அரசினால் தயாரிக்கப்பட்டு திருப்பி அது இணைத்தலைமை நாடுகளுக்கு வழங்கப்பட்டு இணைத்தலைமை நாடுகள் விடுதலை புலிகளுக்கு அதை கையெழுத்து, நீங்கள் பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வரணும், இதை பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வர தவறினால் துடைத்து அளிக்கப்படுவீர்கள் என்ற அந்த அச்சுறுத்தல் வழங்கப்பட்டு
தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு கால அட்டவணை வழங்கப்பட்டிருந்தது. அதாவது 2006 யுத்தம் ஆரம்பிக்கும், 2007 வந்து நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்தால் அடுத்த ஓராண்டுல கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்படும். கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு 2008 முதல் வடக்கு நோக்கி படைகள் நகர்த்தப்படும். வடக்குல மன்னார், அடம்பன், முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் பிடிக்கப்படும். 2009 ஜனவரியில கிளிநொச்சி கைப்பற்றப்படும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் ஏப்ரல் நடுப்பகுதியில முள்ளிவாய்க்கால் உங்களை கொண்டு நிறுத்தப்பட்டு நீங்கள் முற்றாக அழிக்கப்படுவீர்கள். அதற்கு பிறகான 10 ஆண்டுகள்ல விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கிறது. விடுதலை புலிகளை புலனாய்வு கட்டமைப்புகள் ஊடாக விடுதலை புலிகளை இனங்கண்டு அவர்களை நியூட்ரலைஸ் பண்ணி அவர்களை சகஜ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாரது என்று இது ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் தயாரிக்கப்பட்ட திட்டம். இது யோகி அவர்களுக்கு விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்ட யோகி இது தொடர்பில் மேடையில பேசி இருக்கிறார். வன்னிக்குள்ள நடந்த யுத்தம் பொதுமக்களுக்கு வேணுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் பொட்டம்மானுக்கும் ஏனைய முக்கிய தளபதிகளுக்கும் மிக நன்றாக தெரிந்த யுத்தம் தான். அவர்களுக்கு ஒரு கால அட்டவணை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இந்த யுத்தத்துல வெல்லுவோம் என்ற ஒரு கற்பனையில அவர்கள் 200 கோடி நிதியை வந்து மஹிந்த ராஜபக்சோட மீது பெற்றுக்கொண்டு ராஜபக்சவை வெல்ல வைத்தார்கள். அதைத்தான் பார்ப்போம். அப்ப இந்த புத்தகத்துல வந்து நான் இது சம்பந்தமாக மிக தெளிவாகவே பல்வேறு விடயங்களையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதுல மிக முக்கியமானது என்றால், இந்த யுத்தம் இடம்பெற்றால் இந்த யுத்தம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றது. அது வந்து வன்னியில இருக்கக்கூடிய மக்களை வந்து மிக இன்னலுக்குள்ளாக்கும், என்றும் கண்டிராத இன்னல்களுக்குள்ளாக்கும், உயிரிழப்புகள் இடம்பெறும், அங்க இனங்கள் ஏற்படும் போன்ற விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டி, நாங்கள் யுத்தத்தில மக்கள் கொல்லப்பட்ட பின் மனித உரிமைகளுக்காக நீங்கள் கோஷம் எழுப்புவீங்கள். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலையும் சரி, தாயகத்திலையும் சரி, மக்களை கொல்ல கொடுக்கப்பட்டு நீங்கள் மனித உரிமைகளுக்காக போலியாக குரல் எழுப்புவீர்கள். அப்படி செய்யாமல் மனிதர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பே யுத்தத்தை நிறுத்துவதற்கு குரல் கொடுங்கோள் என்று பல தடவை கேட்டிருக்கிறோம், பல தடவை எழுதியிருக்கிறோம். நாங்கள் லண்டன்ல ஒரு சில யுத்த நிறுத்த கோரிக்கையை முன்வைத்து விடுதலை புலிகளும் இலங்கை அரசும் யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சில போராட்டங்களை நடத்தியிருந்தார். ஆனால் இதையெல்லாம் அன்றைக்கு கண்டுகொள்ளவில்லை. இதை வெறுமனே இந்த எலக்ட்ரானிக் கேம் ஆக பயன்படுத்தி இந்த புலம்பெயர் சமூகமும் அந்த வன்னி மக்களை சிதைச்சு இன்றைக்கு அவர்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலைமைக்கு வன்னி மக்களை, குறிப்பாக முன்னாள் போராளிகளை தள்ளி இருக்கிறார்கள். அந்த போராளிகள் பற்றி இங்கு யாரும் பெரிதாக புலம்பெயர் தேசங்கள்ல பெரிதாக கலப்படுறதும் இல்லை. விடுதலை புலிகளுக்காக சேர்க்கப்பட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து அவர்களுக்கு ஆண்டுக்கு 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் வருகிறது. இதனை விடுதலை புலிகளின் ஒரு பகுதியினர் பங்கு போட்டுக்கொண்டு அதனை இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரபாகரனும் தமிழ் தேசியமும் வேணும். ஏனென்றால் அவர்கள் அதை இருந்தால் தான் அதை அவர்களால் தக்க வைக்க முடியும். குறிப்பாக பொட்டருடைய சகோதரர் லண்டன்ல ரெய்னஸ் லைன்ல முதலீடுகளை வச்சிருக்கிறதாக, அவ்வாறு பல நூற்றுக்கணக்கான அவர்கள் உலகம் முழுவதும் பல மில்லியன் சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பது ஒன்றும் அதிர்ச்சியான விஷயம் அல்ல. அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். மதிவதனுடைய சகோதரர்களை பேர்லையும் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்ப இப்ப வந்து நாங்க என்ன செய்யறோம்டா, இதுல நான் எந்த விமர்சனமும் இல்லாமல் நான் போட்ட தலைப்புகளை மட்டும் இதுல குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த காலத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். அப்ப 27 நவம்பர் 2008 என்னுடைய தலைப்பு அர்த்தமற்று போகும் பிரபாவின் தலைமை. நவம்பர் 28 பிரபாகரனுடைய தலைமை அங்க அர்த்தமற்று போயிட்டுது. யுத்தம் அவர்கிட்ட கைய மீறி போயிட்டுது. ஒரு புலிகள் அமைப்பு அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லை, பேரளவில் தான் அங்க இருக்கிறார் என்ற அளவுக்கு நிலைமை வந்துட்டு 2006 மாவிலாறு மூடி கிழக்கு மாகாணம் விளக்கப்பட்டுட்டது. இப்ப வடக்க நோக்கி யுத்தம் நகருது. 27 நவம்பர் அர்த்தமற்று போகும் பிரபாவின் தலைமை. அப்ப கிளிநொச்சி விட இல்லை. இந்த தலைப்பு எழுதி கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துல கிளிநொச்சி அவர்களுடைய டிஃபெக்டோ கேபிட்டலும் வீழ்ச்சி அடையுது. டிசம்பர் 8 தொடரும் யுத்தமும் வன்னி மக்களின் இயக்கம். இந்த கட்டுரை வந்து நாங்கள் பெரும்பாலும் வன்னியில தொடர்பு கொண்டு நாளாந்தம் தொடர்பு கொண்டு அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற மக்களுக்கும் வந்து நீண்ட கால யுத்தம்,
கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு கால யுத்தமும் அலக்களிப்பும் மக்களுக்கும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுடுது. ஒன்றில் நாங்கள் யுத்தத்துல செத்து போகணும் அல்லது யுத்தம் இல்லாத சூழலுக்கு வரணும். இவர்கள் விடுதலை புலிகளோ அல்லது அரசாங்கமோ அதிகாரத்தை கைப்பற்றும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்து தாங்கள் இனிமேலும் ஜீவிக்க தயாரில்லை என்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டு, அதான் அது தொடரும் யுத்தமும் வன்னி மக்களின் நெருக்கமும். ஜனவரி 7, 2009 ஜனவரி 2 கிளிநொச்சி விடுதலை புலிகளின் தலைநகரம் டிஃபெக்டோ கேபிட்டல் கிளிநொச்சி விழுந்துட்டு, அதுக்கு பிறகு எழுதின கட்டுரை காசாவில் இருந்து கிளிநொச்சி வரை புரிந்து கொள்ளாத பாடம். காசாவை நோக்கியும் ஒரு படையெடுப்பு நடந்தது, கிளிநொச்சியை நோக்கியும் ஒரு படையெடுப்பு நடந்திருக்கு. அது சம்பந்தமான ஒரு ஒப்பீடாக இந்த இது அமைது. இதால மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகின்றார்கள். அரசு அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு யுத்தத்தை நடத்துது. அங்கு இருப்பவர்கள், அது ஹமாஸா இருந்தன, புலிகளாக இருந்தன, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான எதிர்த்தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆனால் இடையில மாட்டிக்கொண்ட மக்கள் தான் மிகவும் கஷ்டப்படுகிறார். ஜனவரி 29, 2009 எழுதுகிறோம். இலங்கை அரசும் புலிகளும் 2 லட்சம் தொடக்கம் 3 லட்சம் வரையான தமிழர்களை கினிபிக்ஸாக நடத்துகின்றனர். பொறுப்பற்றவர்களின் யுத்தம். இந்த மக்களுடைய இழப்பு தொடர்பாக இலங்கை அரசாங்கமோ விடுதலை புலிகளோ இந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை. தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் முதல் தமிழர்கள் இலங்கை அரசை ஒரு எதிரியாகத்தான் கருதி வருகிறார்கள். குறிப்பாக 70ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்கள்ல நாங்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த காலம் முதல் இலங்கை அரசு ஒரு எதிரியாகவே கருதப்பட்டது. தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கும் அவருடைய நல்வாழ்வுக்கும் பொறுப்பாக தமிழ் தேசியம்தான் இருந்தது, விடுதலை புலிகள் தான் இருந்திருக்கிறார் இறுதி காலகட்டங்கள். அப்ப தமிழ் மக்களுடைய மீதான கரிசனையை இலங்கை அரசு வெளிப்படுத்துறது என்றதிலும் பார்க்க விடுதலை புலிகள் தான் கூடுதல் கவனம் எடுத்திருக்கவன். நான் விடுதலை புலிகளும் பொறுப்பற்ற விதத்தில் அந்த மக்களை பலிக்கடா ஆக்குறதாகத்தான் இருந்தது. February 3, 2009 சாத்தான்களின் செவிகளில் மனித உரிமை வேதம், தங்கள் வேள்விக்கு பலியிட சிங்கமும் புலியும் தயார். 2 தரப்புமே ஈக்குவலாக சமமாக மக்களை பலியிட தயாராயிடுச்சு. ஏன்னா புலிகள் மக்களுக்குள்ளதான் இருக்கிறார்கள். மக்கள் வெளியேற விட்டால் அரசு சொல்லுகின்ற நோ ஃபயர் ஜோனுக்குள்ள மக்களை வெளியிட்டா இங்க புலிகள் தனித்து விடுவார்கள். அரசு ஒட்டுமொத்தமாக புலிகளை அழைத்து விடும். புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து சுயாதீனமாக நகர அனுமதிக்க கிட்டத்தட்ட மக்கள் புலிகளுடைய பாதுகாப்பரன்களாக இருந்திருக்கிறார்கள், மண் மூட்டைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த தலைப்பு. சாத்தான்களின் செவிகளில் மனித உரிமை வேதம், தங்கள் வேள்விக்கு மக்களை பலியிட சிங்கமும் புலியும் தயார். February 15, 2009 கொப்பிக்கட் தீக்குளிப்புகள் இன்றைய பிரச்சனைக்கு தீர்வாகாது. நாங்கள் வலிந்து யுத்தத்தை அழைச்சனார்கள். நாங்கள் 200 கோடி வாங்கி கொண்டு யுத்தத்துக்கு போனார்கள். இப்ப இந்த யுத்தம் ஒரு கட்டத்துக்கு வரைக்குள்ள நாங்கள் தீக்குளிச்சு இந்த யுத்தத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறோம். அப்ப இந்த தீக்குளிப்புகள் ஊக்குவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுல நிறைய தீக்குளிப்புகள். அந்த தீக்குளிப்புகளால எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த தீக்குளிப்புகளை தமிழ் தேசியம் வரவேற்றது. வெளிநாட்டில் ஒரு தரம் தீக்குளிக்கையிலேயே என்று கவலைப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார். என்ன பார்வை என்றால், இந்த உயிர்களை உயிர்களை கொள்கிறார்கள் தேவையில்லாமல். அடுத்தது இந்த உயிர்களை கொள்றதன் மூலம் ஒரு பிரபல்யத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார். ஒரு மனித உரிமை, மனித நேயம் அற்ற வகையில தான் இந்த போராட்டங்களை இவர்கள் முன்னெடுக்க யோசிக்கிறார்கள். கொப்பிக்கட் தீக்குளிப்புகள் இன்றைய பிரச்சனைக்கு தீர்வாகாது. February 17, 2009 இலங்கையில் தினமும் 40 பொதுமக்கள் கொல்லப்படுகின்றனர். யுத்த பகுதியில் இருந்து வெளியேறும் மக்கள் மீது புலிகள் துப்பாக்கி சூடு. ஐக்கிய நாடுகள் சபை. இலங்கையில் தினமும் 40 பொதுமக்கள் கொல்லப்படுகின்றனர். யுத்த பகுதியில் இருந்து வெளியேறும் மக்கள் மீது புலிகள் துப்பாக்கி சூடு. ஐக்கிய நாடுகள் சபை. இந்த 2006 மாவிலாறு அணை மூடப்பட்டதுல ஆரம்பித்த இந்த யுத்தம் கிழக்கு மாகாணம் விதிக்கப்பட்டு வன்னிக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு 1000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த ஓராண்டு காலத்துல 2006 ஈராண்டு காலத்துக்குள்ள 1000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லா தரப்பிலையும். 2009 வன்னிக்குள்ள யுத்தம் நகருகின்ற பொழுதுதான் கொல்லப்படுவதற்கான எண்ணிக்கை அதிகரிக்குது. அந்த அடிப்படையில தான் Februaryல ஐக்கிய நாடுகள் சபை சொல்றது ஒரு நாளைக்கு 40 பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இன்னும் நாங்கள் அந்த வன்னியில நடந்த அந்த இறுதி நாட்களுக்குள்ள போகல. இது February 2009, அதாவது யுத்தம் May 18 முடிவடைகிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர்
ஒரு நாளைக்கு 40 பேர் கொல்லப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டிருக்கு. 25 பிப்ரவரி 2009 வன்னியில் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை இனப்படுகொலை என வரையறுக்க முடியாது. எல்டிடியும் தமிழ் மக்களை கொள்கின்றனர், காயப்படுத்துகின்றனர். மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு. இது நாங்கள் எழுதினதல்ல. வன்னியில் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை இனப்படுகொலை என வரையறுக்க முடியாது. எல்டிடியும் தமிழ் மக்களை கொள்கின்றனர், காயப்படுத்துகின்றனர் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அப்ப யுத்தத்துல அந்த பாரிய இழப்பு நடக்கிறதுக்கு முதல் மே 18 இந்த பாரிய இழப்பை நோக்கி நாங்கள் போறதுக்கு முதலே பிப்ரவரி இறுதி பகுதியிலேயே மனித உரிமைகள் அமைப்பு சொல்லிட்டு விடுதலை புலிகள் தங்கள்கிட்ட இருந்து போற மக்களை கொள்கின்றனர், காயப்படுத்துகின்றனர், பொதுமக்களை அரணாக பயன்படுத்துகின்றனர். ஆனபடியால் இது ஒரு இனப்படுகொலை அல்ல என்று அன்று சொல்லப்படும். நாங்கள் செய்திகள் தகவல்களை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட என்ன அந்த மனித உரிமை அமைப்புகளை வச்சு கொண்டுதான் இலங்கை அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு, அதே மனித உரிமை அமைப்புகள் புலிகளை குற்றம் சாட்டுகின்றன. அதனுடைய இதுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். மார்ச் 2009 மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2009 இழப்பதற்கு நேரமில்லை, உடனடியாக செயற்பட வேண்டும். There is no time to lose. இழப்பதற்கு நேரமில்லை, உடனடியாக செயற்பட வேண்டும். இன்னும் யுத்தம் முடிவுக்கு வர இல்லை. மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே தெரிஞ்சிட்டு, அதுக்கு முதலே தெரிஞ்சிட்டு. மார்ச் 3ஆம் தேதி 2009 முல்லை மக்களை யுத்த பிராந்தியத்திலிருந்து வெளியேற்ற வேண்டாம், பாதுகாப்பு வலயத்தை விரிவுபடுத்துங்கள். அமெரிக்க தமிழ் அமைப்பு பேல் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவில், அவர்கள் அது வன்னி மண், வன்னி அந்த மக்களின் பூர்வீக மண், நீங்கள் அங்கிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டாம். அதாவது யுத்தம் அகோரமாக நடந்து கொண்டிருக்குது, அந்த மண்ணிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டாம். அந்த மக்களை விடுதலை புலிகளுக்கு பாதுகாப்பு அரணாக வையுங்கள் என்றத இந்த அமைப்பு சொல்லுது. ஆனா இவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டார் தப்பி. அங்க பண வசதி படைத்தவர்கள் 2 பவுனோ 3 பவுனோ 10 பவுனோ கொடுத்து வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க. என்றால் நீங்கள் காசு கட்டித்தான் வெளிநாட்டுக்கு வரணும். காசு இருந்தா கட்டிட்டு வரணும், இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை கொடுத்துட்டு வரணும். இவர்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டார். மிச்சாக்கள் மாட்டுப்பட்ட ஆக்களுக்கு அவை சொல்லினோம், இது உங்களோட பூர்வீகமன், உங்கேயே நீங்கள் புலிகளுக்கு பாதுகாப்பாக இருங்கள். யுத்தத்தை கோரினதும் இவைதான், இவ்வாறான அமைப்புகள் தான் இங்க யுத்தத்துக்கு போராடி தெற்க நோக்கி இப்ப சவப்பட்டி அனுப்புவோம் என்று குரல் கொடுத்தது. இப்ப நாங்கள் எதிரியை எப்பவுமே குற்றம் சாட்டுறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தலைமைகளும் தான் முதல் பொறுப்பெடுக்கும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் சிங்கள அரசாங்கத்தோட இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சர்வதேச கோர்ட்டிலேயோ இலங்கையில இருக்கிற கோர்ட்டுகளையோ தீர்த்துக் கொள்வோம். அதுக்கு முதல் நீங்கள் பொறுப்பெடுக்கும். தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் என்று சொன்ன நீங்கள் அதுக்கு சொல்லுவோம். அல்லது நீங்க யுத்தத்துக்கு போயிருக்க கூடாது, யுத்தத்துக்கு அழைப்பு விட்டுருக்க கூடாது, 200 கோடியை வாங்கிக்கொண்டு யுத்தத்துக்கு போயிருக்க கூடாது, மாவிலாத்த அணைய மூடி இருக்கக்கூடாது உங்களுக்கு. அப்ப இந்த சிந்தனைகள் இவர்களுக்கு சிந்திக்க முடியாததுக்கோ அல்லது இவர்களுடைய அறிவிலி முட்டாள்தனத்துக்கு தமிழ் மக்கள் வன்னி மக்கள் பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மரணத்தின் விளிம்பில் வன்னி மக்கள் நிற்க லண்டனில். இது மார்ச் 18. இந்த மார்ச் 18 பாத்தீங்கன்னா அப்புறம் மே 18. 2 மாதம் யுத்தம் முடிவுக்கு விடுதலை புலிகள் தலைமை முற்றாக அழகிக்கப்படுறதுக்கு 2 மாதத்துக்கு முதல் லண்டன்ல வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்துல வெளியே இடம்பெற்ற ஒரு உரையாடல்ல மேரி கொல்வின் அங்க நடக்கிற விஷயங்களை சொல்லிதான், குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய பயங்கரவாத செயல்கள் பற்றி, யுத்த மீறல்கள் பற்றி மிக தெளிவான கருத்துக்களை அங்க வெளியிட்டு இருந்தார். இப்ப அங்க மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. ஒரு நாளைக்கு 40 பேர் செத்து கொண்டிருந்த நிலைமை வெகு விரைவில் மாறப்போகுது என்ற அந்த நிலைமைகள் நாளுக்கு நாள் மாற்றம் அடைஞ்சு கொண்டது. மார்ச் 20ஆம் தேதி புலத்து தமிழ் மக்களின் இஸ்ரேலிய கனவு வணங்காமல். இது இன்னொரு காலத்துல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு கப்பல் போகும், ஆட்களையும் உணவுகளையும் ஏற்றி கொண்டு போய் அங்க கால் பதிச்சு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்குறாங்க பலஸ்தீன். அதே போல வன்னியை நோக்கி இங்கே ஒரு கப்பல் வணங்காமன் என்ற பெயர்ல வெளியிட்டது. இந்த வணங்காமன் கப்பல் பேர் தான் பேர்கள் மட்டும் நாங்கள் வச்சிருவோம். வணங்காமன், அடங்கா தமிழன், தமிழரசு கட்சி அப்படி என்று வச்சிருவோம். ஆனால் அங்கே ஒன்றும் உள்ளடக்கம் ஒன்றும் கிடையாது. இங்க போற வணங்காமன் அங்கே போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இவர்கள் எடுத்த சாமான்கள் மார்ச்சில் எடுத்தவே அது அங்க யுத்தம் முடிய 3 மாதத்துக்கு பிறகுதான் போய் சேர்ந்து கொழும்புல கிடந்து
அரைவாசி சாமான் கொடுக்கப்பட்டது, அரைவாசி சாமான் எக்ஸ்பயர்டா போனது ரெண்டு நிலைமை போயிட்டு. அப்ப இது ஒரு இது 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 இன்னொரு த்ரில் விளையாட்டு உண்டு. அதுவும் பெரிய அளவுல சக்சஸ் ஆகலை. இது இந்த வணங்காமன்ன ஏற்பாடு செய்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம். மார்ச் 27, 2009 மாநாடுகள் முல்லை அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? இந்த என்னென்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, இந்த யுத்தத்துல நீங்கள் மாநாடுகளை வச்சு அதனை முடிவுக்கு கொண்டு வர இயலாதுன்ற சம்பந்தமா தான் இந்த கட்டுரை சொல்லுது. அடுத்தது ஏப்ரல் 7 ப்ரொஜெக்ட் பீக்கன் இறுதி கட்டத்தில் புலிகளின் தலைமை ஆபத்து. பிப்ரவரியில நான் நினைக்கிறேன் இந்த கட்டுரை எழுதுகின்ற பொழுது பிரபாகரனை காப்பாற்றுவதற்கான அந்த பாக்ஸ் சண்டை ஆனந்தபுரத்தில் நடந்து முடிஞ்சது நினைக்கிறேன். அதுல விடுதலை புலிகள் முக்கிய தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த விடுதலை புலிகள் தங்களுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டார்கள். விடுதலை புலிகளுக்கும் ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துட்டோம், ஏப்ரல்ல எல்லாம் முடியுதுன்றது அவர்களுக்கும் ஒரு அளவுக்கு தெரிய வந்தது. ஆனா அதை பற்றி அவர்கள் கதைத்தார்களா என தெரியல. ஏப்ரல் 16 புலிகள் ஆயுதங்களை கைவிடுவது நிரந்தர தீர்வுக்கு அவசியம். பிரான்ஸ், பிரித்தானிய வெளிவார அமைச்சர்கள் அறிக்கை. புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு பிரித்தானிய, பிரெஞ்சு வெளிவார அமைச்சர்கள் கேட்டுக்கொள்கிறார். அதே மாதிரி வெவ்வேறு இடங்களில் கேட்க தொடங்குது. தற்பொழுது சுயநமுள்ள சிவாஜிலிங்கம் அவர்கள் தேசம் நெட்டுக்கு வழங்கின நேர்காணல்ல கூட இதற்கு முதலே ஆயுதங்களை கைவிட்டு சர்வதேச சமூகத்துடன் ஒப்படைத்துட்டு விடுதலை புலிகள் சரணடைவது தான் இன்றைக்குள்ள ஒரே மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி என்று சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேரம் அவர் அதை சொல்றது மிக கடினமான விஷயம். பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கும். உணர்ச்சிகள் மிக கொந்தளிச்சு கொண்டிருந்த நேரம். உணர்வுகளுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி அந்த முடிவு எடுத்ததுல அதுல எப்பவுமே எனக்கு கே சிவாஜிலிங்கம் அவர்கள் மீது ஒரு சொற்கோணர் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதை சொன்ன ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சியுடைய ஒரு தலைவர் அவர். 24 ஏப்ரல் 2009 மெல்ல வெளிவரும் நிஜங்கள், வெளியேறு வருவோரின் வாக்கு மூலங்கள். அது வன்னி பகுதியில் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வார மக்கள் பல்வேறு கதைகளையும் சொல்கிறார்கள். தாங்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டோம், தங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது, தாங்கள் மண்முட்டைகளாக பாவிக்கப்படுகிறோம், பல்வேறு கதைகளை மக்கள் சொல்கிறார்கள். அதை நாங்கள் தொலைபேசியில் அவர்கள்ட்ட பேசியிருக்கோம். தனி முகாம்களுக்குள்ளே உரையாடி இருக்கோம். இப்ப இந்த பிப்ரவரி மேலேயே இந்த ப்ரொஜெக்ட் பீக்கினின் படி பிப்ரவரி 14 இந்திய தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் இந்த யுத்த முடிவுக்கு வந்திருக்கோம். அதுதான் அந்த திட்டமாக இருந்தது. ஆனால் 14 ஏப்ரல் 14 அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த ஏப்ரல் 14 பிரபாகரனை பிடிக்க முடியல. ஆனா அந்த சமர்ல பிரபாகரனை பிடிக்க முடியல. அன்றைக்கு பிரபாகரன் அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருந்தால் அல்லது பிடிக்கப்பட்டிருந்தால், சரணடைய நிர்பந்திக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கே அந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கு. மற்றவர்கள் எல்லாரும் சரணடைந்திருந்தார்கள். அன்றைக்கு அது முடியாமல் போனதால அந்த யுத்தம் இன்னும் 1 மாசம் நீடிக்க வேண்டி வந்தது. அதால தான் இந்த இழப்புகள் மிக பாரதூரமானதாக மாறுது. ஏன்னா இந்த ஏப்ரல் வரைக்கும் கூட தினம் கணிசமானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை சொன்னது போல 40 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஏப்ரல் இந்த அனந்தபுரம் பாக்ஸ் சமருக்கு பிறகு கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரொக்கெட் வேகத்தில் அதிகரிக்கும். அந்த அழிவு அதுலதான் தங்கி இருக்கு. என்றால் இந்த ஏன் விடுதலை புலிகள் பிரித்தானிய, பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர்கள் கேட்டுக்கொள்கிற போது சரணடையில, சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்ற போது சரணடையில மார்ச்ல, அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதியும் கேட்கிறார் நினைக்கிறேன், அப்பவும் சரணடையில. அதுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த சரணடைவுக்கு முடிவு எடுக்கிறார். இதொரு பாரிய விடுதலை புலிகள் பக்கத்துல மேற்கொள்ளப்பட்ட மிக பாரிய தவறு. இந்த தவறால தான் இவ்வளவு 1000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கான பொறுப்பு அவர்களுக்குரியது. புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிறவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றால், நீங்கள் இந்த யுத்தத்தை போற்றினது, கொண்டாடினது, கொம்பு தமிழ் வச்சு தெற்குக்கு சவப்பட்டி அனுப்புவோம் என்று விட்ட இந்த உளுத்தல் சவால்கள் தானே, உணர்ச்சி பொங்க பேசுறது, இந்த அர்த்தமற்ற ஊழலிடல்களால நிகழ்ந்த மிகப்பெரிய ஆபத்து. இலங்கை அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இலங்கை அரசாங்கம் யுத்தத்தை மீறி இருக்கு. முதல்ல எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கணும். அதுக்கு பிறகுதான் எதிரிகிட்ட பொறுப்பு நியாயம் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் தாங்கள் என்ன பல தவறு விட்டம், ஏன் இது இவ்வளவு அழிவு இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக தமிழ் மக்கள் மத்தியில ஒரு
சரியான மீளாய்வு நடத்தப்பட இல்லை. அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் பீக்கின் இறுதி 48 மணி நேரத்தில் துருக்கியின் பாடம் இலங்கைக்கும் புலிகளுக்கும் உதவுமா? ஏன் துருக்கியின் பாடம் என்று சொன்னார். அதாவது இந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் ஏப்ரல் 14ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் பிரபாகரன் அதில் மாட்டுப்படாத வழியால் கொல்லப்படாத வழியால் அது தொடர்ந்து நீடிக்கும். துருக்கியிலையும் 99ஆம் ஆண்டு ஓச்சுலான் அவர்கள் துருக்கியினுடைய விடுதலை போராட்ட தலைவர். அவர் துருக்கி அங்கிருந்த குர்திஷின மக்களால கடவுளாக சூரியனாக போற்றப்பட்டார். இங்க பிரபாகரன் போல அங்க அவர் போற்றப்பட்டார். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரார், இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய இயலாது, இன்னொரு பாரிய அழிவுக்கு போயிடாது. அவர் சரணடைகிறார். யுத்தம் தோல்விக்கு வரைக்கும் அவர் சரணடைகிறார். இன்றைக்கும் அந்த போராட்டம் ஏதோ ஒரு வகையில நடந்து கொண்டு இருக்குது. அந்த அமைப்பு செய்யாட்டிலும் வேற மக்கள் கொண்டார்கள். ஆனா ஒரு பாரிய இன அழிவை அது தவிர்த்திருக்கு. ஆனா இங்க வந்து அப்படி நடக்கல. அப்ப பிரபாகரனும் சரணடைந்திருக்கலாம். அவர் சரணடைந்ததாகத்தான் சொல்லப்படுது. ஆனால் அவர் சரணடைந்தது மிக இறுதி நேரத்துல, ஒரு இக்கட்டான சூழல்ல, எல்லாம் கையறு நிலைக்கு வந்த பிறகுதான் அவர் சரணடைகிறார். மேலே அவர் சரணடைகிறத வந்து பிப்ரவரியிலேயோ அல்லது சிவாஜிலிங்கம் சொன்னது போல மார்ச்லயோ அல்லது பிரித்தானிய பிரெஞ்சு வெளிவார அமைச்சர்கள் கேட்டுக்கொண்ட போது ஏப்ரல்லையோ செய்திருந்தால் அவரும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார். வருகின்ற மாகாண சபையில அவரும் போட்டியிட வேண்டி வந்திருக்கும். டக்ளஸும் அவரும் பிரச்சாரங்கள்ல கலந்து கொண்டிருப்பினும் சிலவர்கள். அது ப்ரொஜெக்ட் பீக்கின் இறுதி 48 மணி நேரத்தில் துருக்கியின் பாடம் இலங்கைக்கும் புலிகளுக்கும் உதவுமா? கடைசியா உதவையில் கடைசியா விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார். மே 9ஆம் தேதி 2009 அரசின் முகத்திரையை கிழிக்கும் வன்னி முகாம்களின் முட்கம்பி வேலிகள். என்ன, அந்த முட்கம்பி வேலிகளுக்குள்ள இருந்த மக்கள் லட்சக்கணக்கில் வருகிறார்கள், வெளியேறிட்டார்கள். அவர்களுக்கான அந்த தயாரிப்பு வேலைகள்ல அரசு ஈடுபடையில்லை, எதிர்பார்க்கல அல்லது தயாரிப்பு வேலைகள்ல ஈடுபடையில. மக்கள் மிகவும் மோசமான நிலையில தான் நடத்தப்பட்டார்கள். அந்த அரசினுடைய முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு பற்றியாகத்தான் அது இருக்குது. அரசின் முகத்திரையை கிழிக்கும் வன்னி முகாம்களில் முட்கம்பி வேலி. அடுத்தது மே 16 தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அதுக்காகத்தான் விடுதலை புலிகள் ஏப்ரல் 14ஆம் தேதி சரணடைய வேண்டிய விடுதலை புலிகள் இந்த இந்தியாவின் எலெக்ஷன்ல தாங்கள் விரும்புகின்ற ஜெயலலிதாவும் பிஜேபியும் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்றால் தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற மிக முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையோட பல லட்சம் மக்களை, பல லட்சம் இல்ல சில லட்சம் மக்களை பணயம் வச்சிருக்கிறார்கள். தங்களோட உயிரை பணயம் வைக்கல, வன்னி மக்களுடைய உயிரை பணயம் வச்சுக்கிறோம் தங்களுடைய முட்டாள்தனத்துல. யுத்தம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. கையறு நிலைக்கு விடுதலை புலிகள் வந்துட்டார்கள். ஆனால் அவர்கள் அப்ப கூட நம்பி இருக்கிறார்கள் ஜெயலலிதாவும் பிஜேபியும் வந்து தங்களை காப்பாற்றும் என்று. இவர்கள் 2 பேரும் வெற்றி பெற்றிருந்தால் கூட, தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவும் வெற்றி பெற்று மத்தியில பிஜேபியும் வெற்றி பெற்றிருந்தால் கூட, பிரபாகரனையோ பொட்டரையோ புலிகளையோ இந்தியாவால காப்பாற்றி இருக்க முடியாது, காப்பாற்றி இருக்கவும் மாட்டார். இந்த அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் விடுதலை புலிகள் அமைப்பு விடுதலை போராட்டத்தை நகர்த்தி இருக்குது. அந்த அரசியல் அற்ற தன்மை தான் அவர்களுடைய இந்த முடிவுக்கும் காரணம். இதுக்குள்ள அவர்கள் நம்பின இன்னொரு விஷயம் என்னென்றால், வன்னீல மக்கள் வகதொகையாக இறந்தால் சர்வதேசம் தலையிட்டு தங்களை காப்பாற்றும். இது இன்னொரு முட்டாள்தனம். இதே காலகட்டத்தில் தான் கொசோவோவிலையும் யுத்தம் நடக்குது. கொசோவோவில் யுத்தம் நடக்கக்குள்ள அங்கு பாரிய உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனை தொடர்ந்து நேட்டோ படைகள் தரையிறங்கி கொசோவோ மக்களை காப்பாற்றுது. கொசோவோவுக்கு ஒரு தனிநாட்டையும் உருவாக்குறார். இது கொசோவோ இருக்கிறது ஐரோப்பாவும், அது ஐரோப்பியாவுடைய முன்முற்றத்துல நடக்கிற ஒரு சண்டை. விடுதலை புலிகள் நடத்துகின்ற யுத்தம் ஏற்கனவே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளாக உலகம் முழுக்க முத்திரகுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த யுத்தத்துல விடுதலை புலிகள் அங்க ஒரு இனப்படுகொலை நடக்கல. விடுதலை புலிகள் தமிழ் மக்களை வெளியேற விடுகிறார்கள் இல்லை, மண்மூட்டையாக பாவிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கேக்குள்ள நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை கொல்ல கொடுக்கிறதன் மூலம் சர்வதேசத்தை இறக்கலாம் என்று இன்னொரு கற்பனை. இது எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்தது இந்த புலம்பெயர் மேலே புண்ணாக்கள் எல்லாம். அவர்கள்லாம் இந்த ஐடியாக்களை கொடுக்கிறது. அதுகின்ற விளைவுதான் தேவையில்லாமல் ஏப்ரல் முதல் வாரத்தில இருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த யுத்தத்தை இழுத்தது. மம்மியின் வரவுக்காக காத்திருக்கும் தம்பி. மே 16 ரிசல்ட்ஸ் வந்துட்டு. இந்திய தேர்தல் முடிவு LTTயின் பிளாக் சாட்டர்டே, விடுதலை புலிகளுடைய கருப்பு சனி. தேர்தல் முடிஞ்சோட அப்ப அதுல நான் விடுதலை புலிகளுடைய சமாதான செயலத்தினுடைய பொறுப்பாளர் நடேசன் நினைக்கிறேன், அவர் ஃபாதர் ஸ்டீஃபனுக்கு சொல்றார், கழுத்தறுத்துட்டாங்க,
கழுத்தறுக்கையிலேப்பா. உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லாதால, உங்களுடைய முட்டாள்தனத்தால நீங்க கழுத்தை கொடுத்துட்டு நின்று இருக்கிறீங்க. நீங்கள் நின்றா பரவாயில்லை, நீங்கள் அந்த வன்னி மக்களையும் நிப்பாட்டி போட்டீங்க. நேரம் நெருங்குகிறது, புலிகள் யாரிடம் சரணடைது? மே 17. நீங்கள் இந்த 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 சரணடைதல் முடிவு வந்து ஜனவரியிலேயே எடுத்திருக்கோம். சரி, ஜனவரியில் எடுக்கல, நீங்கள் பிப்ரவரி மார்ச்ல சிவாஜிலிங்கம் சொல்லி எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு பிரித்தானிய, பிரெஞ்சு வெளிவார அமைச்சர்கள் சொல்லி எடுத்திருக்கோம். நீங்கள் இந்தியாவின் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச பிறகு மே 16 இரவு எல்லாருக்கும் போன் பண்றீங்க, நாங்கள் மௌனிக்க தயார். அங்க என்னத்த மௌனிக்க கிடக்கு? அவன் சுத்தி வளைச்சு எல்லாம் பிடிச்சாச்சு. அங்க நீங்கள் டிசிஷன் மேக்கிங்ல இல்ல, நீங்கள் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நீங்க போன் பண்ணி நாங்கள் எல்லாம் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் நீங்க சொல்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. மே 18, 2009 எப்படி முடியும் இந்த யுத்தம்? மிக கொடூரமான முடிவு. எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முட்டாள்தனமான முடிவுகளுக்கும் இந்த யுத்தம் மிக மோசமாக முடிவடைஞ்சு, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான அழிவு. கிட்டத்தட்ட இப்ப நீங்கள் சொல்ற இந்த 1.5 லட்சம் கணக்கு, இந்த கற்பனை கணக்குகள் எல்லாம் இல்லை. அந்த யுத்தத்தை 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் சொல்லிக்கொண்டே போறீங்க. நம்பர் இல்ல பிரச்சனை. யுத்தத்திலேயோ ஒரு கொலையும் ஒரு மரணமும் மரணம் தான். அது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு தான். அதை விட்டுட்டு சும்மா பொய் சொல்லக்கூடாது. சும்மா வாயில வந்த நம்ப 1.5 லட்சம் செத்தான், 2 லட்சம் செத்தான், 3 லட்சம் செத்தான், 10 லட்சம் செத்தானு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் விடுபடாது. வைக்கணும், ஆதாரபூர்வமா வைக்க வேண்டும். சர்வதேச கணிப்புகளை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க சர்வதேசத்துக்கு தானே கொண்டு கொடுக்க போறீங்க. அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங் அல்லது ஆதாரத்தை வச்சு சொல்லுங்க. இத்தனை 1000 பேர் செத்தது. வன்னியுடைய சனத்தொகை கிளிநொச்சி சேர்த்தா ஒரு 4 லட்சம் தான் வன்னிக்குள்ள சனத்தொகை. 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட 30-40 வீதமான வன்னி மக்கள் செத்திருக்கும். ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 இருந்து 40,000 வரையான மக்கள் கொல்லப்படுகிறார். இந்த கணக்கெடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வன்னிக்குள்ள இருக்கிற எல்லா அரசாங்கத்தினுடைய GS கிராம சேவர்களையும் போய் அவர்களுக்கு ஒரு 300 குடும்பங்கள் தான். ஒவ்வொரு GS பிரிவிலையும் ஒரு 300 குடும்பம் இருக்கு. உங்களோட குடும்பத்திலே உங்கள்கிட்ட இருந்த குடும்பங்கள்ல இத்தனை பேர் செத்தேன் ஒவ்வொரு GSக்கும் தெரியும். இத்தனை பேர் செத்தேன், எத்தனை பேர் உயிரோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு தப்பி போன வேண்டியது தெரியும். கேட்டீங்களா? பேரோட எடுக்கலாம். இவ்வளவு காலம் எடுக்கல. உங்கள்ட்ட தான் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு. ஏன் இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டே போடையில? ஆதாரம் கொண்டே போடாமல் சும்மா நீங்கள் 1.5 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் சொல்றதால யாருக்கு என்ன நன்மை? நீங்களே சொல்லி நீங்களே IDCல கொக்கரிச்சு உங்களோட டிக்டாக் தளங்கள்ல கொக்கரிக்கிறதால என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. இதுல ஆதாரங்களை சேகரிச்சுட்டு கொடுங்க. இத்தனை பேரு RR செத்தது, இந்த முகவரி. இப்ப காசாவில இவ்வளவு பெரிய யுத்தத்துல காசாவே இல்லாமல் பண்ணியாச்சு, தரமட்டம் ஆக்கியாச்சு. 70,000 பேர் செத்ததாக சொல்லப்படுது. அவங்க 70,000 பேர்லுமா கூட தான் செத்துருக்கணும். ஆனா 70,000 பேருக்கும் அவங்கள்ட்ட பேர் விவரங்கள், முகவரிகள் இருக்கு. ஏன் அதை மாதிரி உங்களுக்கு செய்யலாம் போச்சு? ஏன் உங்கள்ட்ட மக்களுடைய பணம், மக்கள்கிட்ட திட்டப்பட்ட பணம் உங்கள்கிட்ட இருக்கு, விடுதலைகள்கிட்ட இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அதுல அனுபவிக்கிறீங்க. ஏன் அதை எடுத்து இந்த ஆதாரங்களை சேகரிக்கிறானே? வன்னி இனப்படுகொலை நடந்தா சர்வதேச சட்ட அறிஞர்களை கூப்பிடுங்க. உங்கள்கிட்ட தானே காசு கொட்டி கிடக்கு, கூட்டி அதை உறுதிப்படுத்துங்க. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது 2009 ரத்தமும் சதையும் ஓடி அந்த ரத்தத்தினுடைய வாடை, இந்த சதையினுடைய வாடை போகாம இருக்கிற அந்த காலத்திலேயே உங்களுக்கு இது ஒரு இன அழிப்பு யுத்தம் என்றதை நீங்கள் சர்வதேசத்துல நிரூபிச்சிருக்கோம். ஏன் நிரூபிக்காம போனீங்க? இப்ப நீங்க இவ்வளவு கூக்குரல் போடுறீங்க. இப்ப இதெல்லாம் 2009, 2006 இந்த யுத்தம் ஆரம்பிக்க முதலே இப்படித்தான் நடக்கும் என்றது தெரியும். நீங்கள் அதை பற்றி அக்கறை எடுக்கல. யுத்தத்தை கொண்டாடினீங்க, மாவிலார போட்டினீங்க, சண்டை வாங்கிச்சது. இப்ப நீங்கள் இந்த உயிர்கள் இலக்கோன் கொண்டு விரும்பினீங்க. இந்த உயிரிழப்பை வச்சு நீங்கள் ஏதாவது அரசியல் பண்ணலாம். உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும், இந்த உயிரிழப்புகளை வச்சு அரசியல் பண்ணே இல்லாது. அதே ஒரு மனித விரோத போக்கு. நீங்கள் இது தெரிஞ்சுதான் இந்த வன்னி தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தினது. புலிகள்ல ஆதரிக்கிறவர்கள், புலிகள்ல இருந்தவர்களோ, புலிகளை ஆதரிக்கிறவர்களோ, புலிகளுடைய அரசியலை பின்பற்றுவர்களோ, மனித உரிமைகளை இருக்கிறது பற்றி கதைக்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த அறுவதையும் கிடையாது. அவர்கள் முழு இலங்கை அரசுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ இந்த யுத்த குற்றங்கள்ல அதே அளவு குற்றம் புலிகளுக்கு. தமிழ் மக்களை கொலை செய்தது, நான் சிங்கள மக்களையோ சிங்கள இராணுவத்தை பற்றியோ சொல்லல, தமிழ் மக்களுடைய இழப்புக்கு விடுதலை புலிகளுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றவர்கள், அந்த அமைப்பில் இருந்தவர்கள், அந்த அமைப்பினுடைய அரசியலை இன்றைக்கும் முன்னெடுக்கிறவர் மனித உரிமைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் மனித உரிமைகளை கதைக்கல, நீங்கள் கதைக்கிறதாலதான், நீங்கள் மனித உரிமைகளை பற்றி கேட்கிறதாலதான் அதுக்கான அந்த மனித உரிமைக்கான அந்த பாத்திரம் இல்லாமல் போய்கின்றோம். மே 17 நேரம் நெருங்கிறது, புலிகள் யாரிடம் சரணடைகிறது. இந்த பயம் எல்லாம் அப்பவே வந்துட்டு, அப்பவே உங்களுக்கு இருந்திருக்கணும். எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள்
போற்ற அரசியல் இப்படி போறாங்க, சாக போறாங்க. சாகும் வரைக்கும் வெயிட் பண்ணி போட்டு இப்ப வந்து மனித உரிமை வாட்டி 2000 மே 18 எப்படி முடியும் இந்த யுத்தம்? எனக்கு இந்த பயம், இந்த கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது நான் மிக உணர்வு தான் எழுதுகிறேன். எனக்கு தெரியும் இது இப்படித்தான் போகுது, இப்படித்தான் முடிய போகுது. இந்த கூட்டம் ஆக்களை கொல்ல கொடுக்குது, அதுக்கு பிறகு மனித உரிமை இருக்குன்னு கத்தும், செத்தா பிறகு மனித உரிமை கேட்கும். 21 மே 2009 பிரபாகரனுடைய குடும்பம் பொட்டுண்ட குடும்பம் எல்லாரும் எழுதப்பட்ட தலைப்பு. இந்தியாவின் மிக பெரும் துரோகம். பிரபா உட்பட புலிகளின் தலைவர்கள், அவர்களின் குடும்பங்கள் சரணடைந்த பின்னரே கொல்லப்பட்டுள்ளனர். மே 2009 21ஆம் தேதி எழுதியாச்சு. 24 மேல அதுக்கு பிறகு எமது தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார். பத்மநாதன் தமிழ் விடுதலை புலிகள் அறிவிக்கணும், அறிவிச்சுட்டு அதை பிறகு விட்ரோ பண்ணிட்டோம். 25 மே 2009 புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீரமரண செய்தியை அடுத்து புலிகளுக்குள் பிளவு. கொஞ்சம் பேர் பிரபாகரன் இருக்கின்றாங்க, பிறகு இல்லைன்றாங்க. 27 மே 2009 இலங்கையில் உள்ள புலி போராளிகளை கைகளும் புலம்பெயர். 28 மே 2009 இது அந்த முதல் இலங்கையில் உள்ள புலி போராளிகளை கைகளும் புலம்பெயர். அது எல்லாம் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? இங்க காசு கிடக்குது, அந்த காசை 300 பில்லியன் US செக்யூர் பண்ணியாச்சு. உங்களுக்கு சிலதை தெளிச்சு போட்டு மிச்சத்தை அமுக்குறதானே, அதான் நடந்தது. அதான் போராட்டம். அங்க கை இல்லாதவ படக்க பொண்ணோட இருக்கிறவ அவையா இருக்க வேண்டியா. அது நாங்கள் தலைவர் வந்த பிறகு எங்கள்கிட்ட இருக்கிற காசை கொடுப்போம். எங்களுக்கு தெரியும் தலைவர் வர மாட்டேன், எங்கள்ட்ட காசு இருக்கு, ஆனா எப்படி அனுப்புறேன்னு தெரியாது. இப்படி எல்லாம் விவாதம் நடக்குது புலிகளுக்கு. எங்கள்ட்ட கையில காசு இருக்கு, கொடுக்க விருப்பம் இருக்கு, ஆனா எப்படி அனுப்புறேன்னு தெரியாது. இப்படியான காமெடி எல்லாம் நடக்குது. இதான் நாங்கள் நடத்தின விடுதலை போராட்டம். நீங்கள் தமிழ் மக்கள்ல அன்பு வைக்க வேண்டாம்ப்பா. சக போராளிகள், உங்களோட இருந்த சக போராளிகள், அவங்கள சொல்லித்தான் காசு சேர்த்துறீங்க, அதை கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்களே. அங்க வடக்க பொண்ணோட இருந்தது, அங்க குண்டு வடிச்சு செத்தது, 3-4 மாவீரர்களை அனுப்பின தாய்மையார் தந்தைமையார், இப்படி இருந்து உங்களுக்கு இந்த காசை அனுபவிக்கக்கூடியதா இருக்குதானே. என்ன நீங்கள் விடுதலை புலிகள் இந்த பாசறையில இருந்து கற்றுக்கொண்ட நீங்கள் கற்றுக்கொண்டது ஒரே ஒரு விஷயம் தான். ஒருவரையும் நம்பாத, எல்லாரையும் டோன்ட் பிலீவ் எனிவன், டிசீவ் எவ்ரிவன். இதுதான் இந்த புலனாய்வு கட்டமைப்பு அமைப்புகளுடைய வரலாறு. இலங்கையில் உள்ள புலிப்பொருளும் புலம்பெயர்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவளித்ததன் மூலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இது டெஸ் பிரவுன் 29 மே லண்டன்ல நடந்த ஒரு கூட்டத்துல சொல்றார். ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இதுக்கு நாங்கள் எத்தனை லட்சம் பேரை இத்தனை வருஷத்தை இழந்து படம் கேட்கிறோம். 15ஆம் தேதி ஜூன் 2009 வன்னி அவலமும் GTV தீபம் IBC ஒரு பேப்பர் புலிகளுடன் செய்த கூட்டு கிளவி. இந்த ஊடகங்கள் எல்லாம் மே 18 வரைக்கும் மே 16 வரைக்கும் நாங்கள் தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் தான் அறிக்கப்பட்டது. அவை இந்த ஆய்வுகள் எல்லாம் எப்படி நாங்கள் தமிழத்துக்கு பிடிக்க போறோம். இன்றைக்கு வந்திருந்து கொண்டு மனித உரிமை பற்றி காய்க்கணும். இவர்களும் சேர்ந்துதான் இந்த மனித அவலம் எப்படி வாரதுக்காக. நீங்கள் வெறும் ஜால்ரா ஊடகங்களாக, சிஞ்சா ஊடகங்களாக இருக்கிறதன் மூலமாக இதையும் சாய்த்து விடுவது. நீங்கள் மக்களுக்கு விரோதமாக இருந்திருக்கிறீங்க, புலிகளுக்கு ஆதரவாக இருந்ததில்லை, மக்களுக்கு விரோதமாக இருந்திருக்கிறீங்க, மக்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்காம செய்திருக்கிறீங்க, மக்களை முட்டாளாக்கி இருக்கிறீங்க. நீங்கள் முட்டாளா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கு, ஆனா மக்களை முட்டாளாக்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்பவும் ஏதோ செய்வீங்க. ஜூன் 17 2009 75 நாட்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். இதுக்கு பிறகு சில கட்டுரைகள் இருக்கு, அதையும் வாய்ச்சி கொண்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். 16 ஜூலை 2009 VVTE ஆக மாறும் LTTE. VVT என்பது வல்வெட்டித்துறை, VVT ஆக மாறும் LTT என்றால் இந்த வல்வெட்டித்துறை சார்ந்த அமைப்பு குழுக்கள்கிட்ட தான் கூடுதலாக இந்த விடுதலை புலிகளுடைய பணம் இருக்கிறதாகவும், விடுதலை புலிகள் அமைப்பே அவர்களுடைய என்ற பாணியிலான பல்வேறு விஷயங்கள் இடம்பெறுது. அதை குறிக்கிறதுக்காக இந்த கட்டுரை வந்திருக்குது. அடுத்தது அரச படைகளின் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், சட்டத்துக்கு புறம்பான கொலைகள். சரணடைந்த பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு சிலர் சட்டவிரோதமாக அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக இந்த கட்டுரை ஆய்வு செய்கிறது. செப்டம்பர் 4 புலிகள் பொதுமக்களை இலக்கு வைத்தனர். ஜனநாயக மனித உரிமை விதிகளை திருப்திப்படுத்தவில்லை, அதுவே அவர்களது முடிவுக்கு காரணம். இரா சம்பந்தன். புலிகள் பொதுமக்களை இலக்கு வைத்தனர், ஜனநாயக மனித உரிமை விதிகளை திருப்திப்படுத்தவில்லை, அதுவே அவர்களது முடிவுக்கு காரணம். இரா சம்பந்தன். 25 செப்டம்பர் 2009 பிரபாகரன் ஆயுதங்களை மட்டுமே நம்பி அரசியலை தவற விட்டதாலேயே வன்னி பேரவலம் இடம்பெற்றது. புலி ஆதரவு அரங்கில் தமிழருவி மணியன் ஆயுதங்களை மட்டும் நம்பினதாக புலிகள் இந்த நிலைமை ஏற்பட்டது. 22 அக்டோபர் 2009 அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அறிக்கையை காலாவதியாகும் முகாம்
மக்களை வெளியேற்றும் இலங்கை அரசின் அறிவிப்பும் தொடரும் மௌனமான அரசியல் அளிப்பும். அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அறிக்கையை காலாவதியாக்கும். முகாம் மக்களை வெளியேற்றும் இலங்கை அரசின் அறிவிப்பும் தொடரும் மௌனமான அடையாள அரசியல் அளிப்பு. இது இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் அளிப்பு தொடர்பாக வெளியான கட்டுரை. நவம்பர் 12, 2009. தமிழ் தேசியத்தின் வறட்சியும் வடக்கின் வசந்தமும். டிசம்பர் 2009. ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவின் தெரிவியே இந்தியா விரும்புகிறது. தேர்தலுக்கு வெற்றிக்கு பிறகு ராஜபக்ச மீண்டும் வெற்றி பெறுகிறார். டிசம்பர் 17, 2009. மறக்கப்படும் வன்னி மக்களும் மறந்து போகும் புலம்பெயர் மக்களும் லிட்டில் எய்ட்கள் தொடர வேண்டும். இந்த உதவி அமைப்புகளுடைய செயற்பாடுகள் அங்க கூட கவனிக்கப்படும் என்றது. பிப்ரவரி 1, 2010. அரசின் மீள் குடியேற்றமும் மக்களது மீளா துயரமும். அரசு அந்த மீள்குடியேற்றம் மிக நீண்ட காலமாக ஈடுபட்டது. அந்த வன்னி முகாம்களுக்குள்ள மக்கள் நீண்ட காலமாக தவிப்பில் இருந்தனர். அதை வெளிப்படுத்துகிற ஒரு கட்டுரையாக இருக்குது. பிப்ரவரி 18, 2010. வாழ்வின் கொடுமையும் கனவுகளின் வறுமையும். இது நான் 2009 யுத்த முடிவுக்கு பிறகு இலங்கைக்கு பயணித்திருந்த பொழுது அங்கிருந்த முகாம்களுக்கு விஜயம் செய்து அங்குள்ள பிள்ளைகளை நேரடியாக கண்ட பொழுது அவர்களுடைய அனுபவங்களை பதிவு செய்தார். அந்த பிள்ளைகளுடைய இருந்த எல்லாரும் ஒரு ஆசிரியருக்கு மேலாக அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் இருக்கிறது. அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு காலத்துல நாங்கள் விஞ்ஞானி ஆகணும், கணித மேதை ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் எல்லாம் இருந்த ஒரு மக்கள் கூட்டம் இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த யுத்த காலத்தில் நினைக்கிறேன் அவர்களுடைய மிகப்பெரிய கனவாக அமையக்கூடிய ஒரு ஆசிரியர் தொழிலை எடுக்கிறத தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் இருக்கல, வேறு எதுவும் தெரியாது. வாழ்வின் கொடுமையும் கனவுகளின் வறுமை. இப்ப எனக்கு இதுல சில இடங்கள்ல கோமாவும் கதைக்க வேண்டியிருந்தது என்றால் அது என்னுடைய உணர்வுகள் அப்படித்தான் இருந்தது. நான் அழுதைக்குள்ள என்ன உணர்வுகள் இருந்தேன்னா கிட்டத்தட்ட அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் இருக்கிறேன். இந்த மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டது உண்மையிலேயே அரசியல் முட்டாள்தனத்தினாலதான். இது முற்றாக தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. இதுக்கு முழு பொறுப்பும் தமிழ் தேசிய தலைமைகளுடைய பொறுப்பு தான் மிக முக்கியமானது. நான் இந்த யுத்தத்துக்கு சென்றது மிக பிள்ளைய. இந்த யுத்தத்துக்கு இராணுவ தீர்வை ஆயுதங்களால மட்டும் எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்று எடுத்த முடிவுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். படுகொலைகளால நாங்க எந்த விடுதலையும் சாதித்து யாரையும் படுகொலை செய்யறதால, சகோதரர்களையோ அல்ல எதிரிகளையோ படுகொலை செய்யறதால மட்டும் நாங்கள் எதையும் சாதித்து விட முடியாது. கடைசியாக எங்களுடைய சொந்த மக்களையே பல்லாயிரக்கணக்காக இழந்திருக்கிறோம். இவ்வாறான இந்த மீள் பதிவுகள், விவாதங்கள் வேணும். இது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து உரையாற்றுவோம். குறிப்பாக இது தொடர்பில் என்னுடைய கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்கள் பலருக்கும் இருக்கும். அதுல எந்த தவறும் கிடையாது. நீங்க வாங்க, பொது தளத்துக்கு வாங்க, என்னுடைய உரையாடல் தளத்துக்கு வாங்க, நாங்கள் பேசுவோம். என்ன நடந்தது வெளிப்படையாக பேசுவோம். யாரையும் மறைக்கவும் தேவையில்லை, யாரையும் காப்பாற்றவும் தேவையில்லை. விடுதலை புலிகள் தரப்புல இருக்கிறார்கள். உங்களுக்கு மனித உரிமைகள் பற்றி நீங்கள் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குன்னு நீங்க நம்பினால் உரையாடலுக்கு வாங்க. நான் கதைக்கிறேன், ஏன் உங்களுக்கு இல்லை என்றது தொடர்ந்து உரையாடுவோம். இது யாரை இது யாருக்கும் எதிர்க்கிற பதிவு அல்ல. இது ஒரு உரையாடல் தளத்தை திறப்பதற்கான ஒரு பதிவு தான். ஏன்னா நாங்கள் பேசணும். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பக்கமாக நின்று மட்டும் அரசியலை பேச முடியாது. பல்வேறு விஷயங்களை கேள்விக்குட்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நீண்ட பதிவை நிறைவு கொண்டு வரோம்.